நண்பர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் பேசுகிறேன். மழை பேஞ்சு விட்டுருக்கிற ஒரு நல்ல சூழல் இது. இரவு நேரம் 2012 நான் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற செங்கிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அச்சம்பட்டின்ற ஒரு கிராமம். அச்சம்பட்டியா ஆச்சாம்பட்டியான்னு தெரியல, ஆச்சாம்பட்டின்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு இயற்கை வாழ்வியல் முகாம் செந்தமிழன் அப்படின்றவரோட செம்மை அப்படின்ற அமைப்பு சார்பாக நடத்தப்பட்டுச்சு. அதில் நான் கலந்துக்கிட்டேன். என்னுடைய உடல் நலம் பற்றின புரிதலுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான தொடக்கம் அப்படின்னே அந்த முகாமை சொல்லலாம். நான் இந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில் தான் அங்கே நான் குடும்பத்தோடு போய் சேர்ந்தேன். ஒரு வாகனத்தில் தான் போய் இறங்கணும். அந்த கிராமன்றது நிறைய நெருக்கமான வீடுகள் இருக்கிற கிராமம்லாம் இல்லை. இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா விவசாய நிலங்களுக்கு இடையில் இருக்கிற வீடுகள் அப்படி தான் இருந்தது. நாங்கள் போய் சேர்ந்தப்போ ரொம்ப பயமாக இருந்தது, அச்சமாக இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு விளக்கு, அந்த குடிசை ஒரு 2-3 குடிசையில் ஒன்று விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. நான், என் பையன், என் மனைவி 3 பேர் தான் சாயங்காலமாக முதல் ஆளாக போய் சேர்றோம். போய் கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தது. என்னமோ அந்த சூழலே எங்களுக்கு புதுசாக இருந்தது. சுற்றிலும் இருட்டு, ரொம்ப லேசான வெளிச்சம், நிறைய பூச்சிகளோட சத்தம், பயமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் பேசாமல் தஞ்சாவூரில் போய் ரூம் போட்டு எங்கன்னா தங்கிட்டு ராத்திரி காலையில் கூட வந்துடலாமான்னு கூட நான் யோசித்தேன். அப்புறம் என் மனைவி தான் திட்டினாங்க, இந்த ஒரு சூழல் பழகிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், அப்புறம் திரும்பி போய் ரூம் போட்டு தங்குறேன்னா அதில் அர்த்தமே இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குடும்பம் வந்து சேர்ந்தாங்க. ராத்திரி பார்த்திங்கன்னா ஒரு வெட்ட வெளியில் கைத்து கட்டில் போட்டு தான் எங்களை படுக்க சொன்னாங்க. மற்றபடி கூரை போட்டு அங்கங்கே இருந்தது. வேணுன்றவங்க அங்கே போய் கொஞ்சம் படுத்துக்கிட்டாங்க. நிறைய பார்த்தா காற்று ரொம்ப இல்லவே இல்லை. ஒரு 2 மணி வரைக்கும் ரொம்ப அடப்பாக இருந்தது. விடியலில் தூங்கிட்டோம். ஒரு 5 மணிக்கெல்லாமே நல்ல சத்தம், நிறைய பறவைகளோட சத்தத்தில் முழிப்பு வந்துடுச்சு. முழிப்பு வந்தோடனே பார்த்தா எல்லாருமே எழுந்துக்கிட்டாங்க. அந்த முகாமை ஏற்பாடு பண்ணவங்க போய் எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகலான்னு சொல்லிவிட்டு மோட்ரு போட்டு அங்கே நிறைய தொட்டிகளில் தண்ணி நிரப்பி வச்சுருந்தாங்க. வந்திருந்த குடும்பத்தில் இருந்த குழந்தைங்கள்லாம் அவங்களா போய் அந்த பச்சை தண்ணியில் எடுத்து குளிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்ன உடனே இதை பார்த்துட்டு என் பையனும் போய், அவனுக்கு அப்போ ஒரு 4 வயசு இருக்கும், அவனுக்கு சளி தொந்தரவு, வீசிங் தொந்தரவுலாம் இருந்தது. அதை ஒட்டி தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு தேடலே இருந்தோம். அவன் போய் அவனும் அந்த பசங்களோடு சேர்ந்து ஒரு சின்ன அலுமினியம் பக்கெட்டில் எடுத்து தண்ணி மொண்டு தலையில் ஊற்றி குளிக்க ஆரம்பிச்சிட்டான். குளிர்ந்த நீரில் தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கிறதுன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் தினமும் பச்சை தண்ணியில் தலை குளிச்சுட்டு தான் இருக்கிறான். அவனுடைய சளி தொந்தரவுலேருந்து அவன் மீள்றதுக்கான ஒரு முதல் மாற்றம் அது. இப்படி சொல்கிறதுனால உடனே எல்லோரும் நாளைக்கே போய் பச்சை தண்ணியில் ஜில்லுன்னு குளிச்சிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த உடம்பு மெதுவாக தான் நிறைய விஷயத்துக்கு தன்னை தகவமைச்சிக்கும். இப்போ ஏற்கனவே பிறந்ததுலேருந்தே சுடுதண்ணிலே குளித்து பழகிய குழந்தைங்களுக்கு தினமும் உடனே பச்சை தண்ணியில் தலைக்கு ஊற்ற முடியாது. வாரத்தில் ஒரு நாள்ன்ற மாதிரி ஆரம்பித்து படிப்படியாக நீங்கள் அதை பழக்குங்க. எல்லாத்த விட முக்கியம் என்னென்னா, நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஆற்றல் கிடைச்சா உடம்பு ரொம்ப நாளாக தேக்கி வச்சுருந்த கழிவுகளை வெளியேற்றும். அப்போ வெளியேற்றுதுன்னா ஒரு காய்ச்சல் வரலாம், சளி பிடிக்கலாம், எல்லாம் வரலாம். நமக்கு காய்ச்சல் சளியை பார்த்தாலே பயம் அப்படின்னா முதல்ல அந்த ஒரு புரிதலை நம்ம மாற்றிக்கணும். காய்ச்சலோ சளியோ உண்மையான வியாதி இல்லை. காய்ச்சலுக்கும் சளிக்கும் காரணமாக உடம்புல வெளியேறாமல் தேங்கி போயிருக்கிற கழிவுகள் தான் உண்மையான நோய். இது நமக்கு புரியணும். இப்படி பல விஷயங்களை அந்த முகாமில் கற்றுக்கிட்டேன். அந்த செய்திகளை நான் தொடர்ச்சியாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.